என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்று நமக்கு சாந்தி தவத்தினை சிறப்பாக வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி புவனா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு இறைவனின் கருவி. இது ஒரு ஆழமான ஆன்மீக கருத்தாகும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்பவன் நான் அல்ல, இறைவனே என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி செயல்படுத்துகிறார் என்ற பணிவையும் சரணாகதி உணர்வையும் கொடுப்பதுதான் இறைவனின் கருவியாக வாழ்வது. அப்போ இறைவனோட கருவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுயநலமின்றி பணிவுடன் நேர்மறை எண்ணத்திற்கு ஏற்ப செயல்படுவதாகும். இதற்கு ஒரு பொருத்தமான கதை சொன்னா இன்னும் நமக்கு தெளிவா புரியும். அதாவது ஒரு சிற்பி அழகான சிலைகளை வடிவமைப்பதுல ரொம்ப புகழ் பெற்றவர். ஒரு நாள் அவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு, இவ்வளவு அற்புதமான சிலைகள் எல்லாம் நீங்க எப்படி உருவாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சிற்பி சிரித்தபடி சொல்றாரு, இந்த பெருமை எல்லாம் எனக்கு கிடையாது. கல்லுக்குள்ள ஏற்கனவே அந்த அழகான சிலை இருக்கு. அதை மறைத்திருக்கிற தேவையற்ற பகுதிகளை மட்டும்தான் நான் அகற்றுகிறேன். என்ன இறைவன் ஒரு கருவியத்தான் பயன்படுத்துறார் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டவர் அப்படி வியந்து போறாரு. சிற்பி இன்னும் தொடர்ந்து சொல்றாரு, சுத்தியலும் அந்த உளியும் தங்களை பற்றி பெருமை பேசுவதில்லை. அவை சிற்பியோட கையில கருவிகளாக மட்டும்தான் இருக்குது. அது போல நாமும் இறைவனோட கையில ஒரு கருவியா இருந்தால் நம்மால் பல நல்ல செயல்களை நம்மால நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய தான் அப்படின்ற அகந்தைய விட்டுட்டு இறைவனின் கருவியாக அன்போடையும் பணிவோடையும் செயல்பட்டா நம்முடைய வாழ்க்கை பலருக்கும் நன்மை தருவதாக அமையும். அப்போ இத பத்தி நம்முடைய மகரிஷி அவர்களும் இறைநிலையை உணர்ந்து நாம கடமையை செய்ய எல்லாமே இன்பமயம் அப்படின்னு ஒரு அற்புதமான கவியில கொடுத்திருக்கிறாங்க. இறைவெளியே தெய்வம் என்றும் அந்த ஆற்றல் என்னில் இரண்டர கலந்து உறைந்து அறிவாக கண்டேன். இறைநிலையோடு அறிவை இணைத்து ஆழ்ந்து ஆழ்ந்து அதனின் எல்லையில்லா ஆற்றல்களை விளங்கி கொண்ட பேற்றால் இறைநிலையை விட எனக்கு ஏதும் பெரியது என்று எண்ணவே முடியவில்லை. ஒத்து ஒத்து பார்த்தேன். இறைநிலையும் கடமையுமே இறுக பற்றி கொண்டேன். இப்பற்றில் பொருள் இன்பப்பற்று ஆசை போச்சு அப்படின்னு அற்புதமா கொடுத்திருக்கிறாரு. அதாவது எப்போதும் நம்முடைய அறிவை நாம இறைநிலையோட இணைத்து ஆழ்ந்து ஆழ்ந்து இருந்தோமானா இறைநிலையோட அந்த ஈடு இணையற்ற எல்லையில்லாத ஆற்றல்களை முழுமையாக நாம விளங்கி கொள்ள முடியும். அதனால இறைநிலையை விட பெரியதுன்னு எதுவுமே நினைக்க முடியல. இறைநிலையோட இணைந்து ஒருமித்து ஒத்து ஒத்து பார்த்தேன். உலகியல் சார்ந்த பொருட்கள், புலன் இன்பம் ஆகியவற்றின் ஆசைகளும் பற்றுகளும் எனக்குள்ளாக நீங்கி விட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு அந்த இறைநிலையை உணர்ந்து நம்முடைய கடமைகளை எல்லாம் நாம செஞ்சோம் அப்படின்னாலே எல்லாமே இன்பமயம். அப்போ நாம இறைவனோட ஒரு கருவிதான் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்வதற்காக மகரிஷி அற்புதமா இந்த கவியில விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது நாம் இறைவனோட கருவிதான் அப்படிங்கிறத மிக ஆழமாக எடுத்துரைக்கக்கூடிய வரலாற்றுல நம்ம நடந்த சம்பவம் பார்த்தோம்னா நம்மளோட இதிகாசத்துல அர்ஜுனனும் பகவான் கிருஷ்ணனும் பற்றியது. அதாவது குருச்சேத்திர போர்க்களத்துல எதிரில தன்னோட உறவினர்கள், குருமார்கள், நண்பர்கள் எல்லாரையும் பார்த்த அர்ஜுனனோட மனம் இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களை நான் எப்படி கொல்வேன் அப்படின்னு வில்ல கீழே போடுறாரு. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, விஸ்வரூப தரிசனம் காட்டிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, இவங்க எல்லாரையும் நான் ஏற்கனவே காலத்தின் மூலமாக அழித்து விட்டேன். நீ வெறும் நிமித்தம், அதாவது நீ வெறும் கருவி மட்டும்தான். எழுந்து உன்னோட கடமையை செய் அப்படின்னு சொல்றாரு.
இந்த உபதேசத்தால அர்ஜுனன் வந்து நான் செய்பவன் நான் கிடையாது, இறைவனோட கருவிதான் நான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாரு. தன்னோட அகந்தைய விட்டுட்டு தனது கடமையை இறைவனுக்காக செஞ்சாரு. அதனால நாம செய்பவர்கள் அல்ல, இறைவனோட கருவி அப்படிங்கிற எண்ணம் எல்லா செயல்லையும் நமக்குள்ளாக இருக்கணும் அப்படிங்கிறத இது தெளிவா வெளிப்படுத்துது. அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற தான் அப்படின்ற அந்த அகந்தைய விட்டுட்டோம் அப்படின்னாலே இறையருள் நம்மை வழிநடத்த ஆரம்பிக்கும். நாம பலனை நினைக்காம கடமையை செய்தால நம்முடைய வாழ்க்கை வந்து உயர்வடையும். அப்போ பகவத்கீதையில அந்த சாராம்சம் சொல்றது என்னன்னா, நீ எழுந்திரு, புகழை பெறு, நீ வெறும் நிமித்த மாத்திரம், அதாவது நீ வெறும் கருவியாக இரு அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மகரிஷி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தான்ற அகந்தை அது போனாதான் நாம இறைவனோட கருவி அப்படிங்கிற உணர்வே நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த தான் அப்படிங்கிற அந்த தன்முனைப்பு நீங்கணும். தன்முனைப்பு நீங்கினாதான் நாம அந்த இறைவனோட கருவி அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளாக உணரப்பட ஆரம்பிக்கும். அப்போ இததான் மகரிஷி அற்புதமா இன்னொரு கவியில குறிப்பிட்டிருக்காங்க. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவம் ஆற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நா தழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். என் ஒளியே சிறந்தது இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். அதாவது தன்முனைப்பு நீங்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த குருவோட உதவியோடு அகத்தவம் நாம பழகணும். அப்படிப்பட்ட குருவின் மூலமாக அந்த அகத்தவ சாதனையில நாம் உயர்வடைகின்ற காலத்துல இறை முனைப்போட எழுச்சியினால செய்யப்படுகின்ற அந்த அருட்தொண்டினால பயன் அடைபவர்கள் வந்து உணர்ச்சி நிலையில் நாவால் பெருமையான வார்த்தைகளை கூறி போற்றுவாங்களாம். அப்பதான் சந்திரனானது சூரியனிலிருந்து ஒளியை பெற்று பிரதிபலிப்பது போல தனக்கு அமைந்த உயர்வான அருட்தொண்டிற்கு இறைநிலை எனும் குருவின் அருளாற்றல் தான் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து அடக்கத்தோட இருக்கணும். இப்ப தவம் செய்யறோம். நாம தவம் செய்யும் போது நான் தவம் செஞ்சுட்டேன், நான் தவம் செய்யறதுனால என்னோட வாழ்க்கை பிடிக்கு அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வரக்கூடாது. இந்த தவத்தை நமக்கு கொடுத்த அந்த குரு தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற எண்ணம், அந்த நான் அப்படிங்கிற அந்த அகந்தை நம்ம விட்டு நீங்கினா அப்படின்னாதான் நாம வந்து இறைவனோட கருவியா இருக்க முடியுங்கிறத மகரிஷி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு எடுத்து கூறி இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய ஒளிதான் சிறந்தது, இனிமேல் எனக்கு சூரியனோட ஒளி எதற்கு அப்படின்னு நிலவு நினைச்சதுன்னா இருள் தான் மிச்சமாகும். ஒளி பெறவும் பிரதிபலிக்கவும் முடியாது. அதனால இறைநிலையோட கருவியாக நான் செயல்படுகிறேன் என்ற எண்ணத்தில் மனிதன் வாழ வேண்டும்னு அற்புதமா ஞான ஒளி அப்படிங்கிற ஒரு கவியில மகரிஷி இத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ நாம வந்து அகத்தவம் தன்முனைப்பு நீங்கிறதுக்கு முதல்ல ஒரு குருவை அடையணும். அடுத்து தவம் மாற்றும் சாதனையால நாம உயரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தவம் தான் ரொம்ப ரொம்ப அகத்தவம் செய்ய செய்யதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகந்தை ஒளியும் அப்படிங்கிறத இந்த கவி மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தவத்தை பற்றி திருவள்ளுவர் வந்து தவம்ன்ற அதிகாரத்துல ரொம்ப சிறப்பா குறிப்பிடுறாரு. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அதாவது நமக்கு நேர்ந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல் ஆகிய இரண்டும் தவத்திற்கு வடிவங்கள் ஆகும். மகரிஷி இததான் அற்புதமா நமக்கு இரண்டொழுக்க பண்பாட்டுல கொடுத்திருக்கிறாங்க. அப்போ தவம் அப்படிங்கிறது நம்மை நாம் அறிந்து கொள்வது, துன்பங்களை தாங்கிக் கொள்வது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா தன்னை கண்டுபிடிப்பதே ஒரு வகையில ஆன்மீகம். நான் யார் அப்படின்னு உணர்வது, நம்முடைய உணர்வை உணர்றது, உயிரை உணர்றது, நம்முடைய ஆன்மாவை உணர்றது, இதுவே ஒரு தவம் தான். அப்போ தன்னை அறிந்தவர்களுக்கு மகர்ஷி சொல்றாங்க சுயநலம் இருக்காது. சுயநலம் தான் முதல் பாவம்னு ஆன்றோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ சுயநலம் உடையவர்கள் தான் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளுவாங்க. எனவே தன்னை தன்னலம் இல்லாமல் காத்து கொள்வதற்கு அகத்தாய்வு பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். சுயநலம் உள்ளவருக்கு நரகத்தில் கூட இடம் இருக்காது என்று
ஞான புத்தகம் குறிப்பிடுகிறது. பகவத்கீதையில கிருஷ்ணர் அதிகப்படியான அறிவுரைகள் எல்லாத்தையும் அர்ஜுனருக்கு உபதேசிக்கிறாரு. இறுதியில அவர் அர்ஜுனருக்கு உயரிய உண்மைகளை சொல்லிட்டு, உனக்கு என்ன தோன்றுதோ, உன் அறிவுக்கு எது உகந்ததோ அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு அகத்தாய்வோட தத்துவத்தோட அதை சொல்லி முடிக்கிறாரு. இதைத்தான் திருவள்ளுவர் எப்பொருள் யார்வார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அதாவது உண்மை பொருளை அறிவதுதான் அறிவு, அறிவோட தெளிவு நன்மை பயக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. எதையும் நாம நம்பிக்கையோட உணர்ந்து செயலாற்றணும். இதுதான் தவம். நம்மை அறிந்து கொள்வது தவம், விழிப்புணர்வே தவம். அதனால காட்டில் வாழ்ந்து தவம் ஏற்றுவது மட்டும் தவம் கிடையாது. நாம வீட்டுல இருந்தே தவத்துல ஈடுபடலாம்னு சொல்லி மகரிஷி அற்புதமா இயற்கை முறை தவம் அப்படின்னு தன் கவி மூலம் இந்த தவத்தோட பெருமையை பத்தி அற்புதமா விளக்கி கூறியிருக்காங்க. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆழ்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து ஈதே தவமாம். அதனால தவத்தினால பெற்ற நன்மைகள் தான் மட்டுமன்றி மற்றவர்களாலும் நாம மதிக்கப்படுவோம். அப்போ ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க நமக்கு உறுதி நுட்பம் சக்தி, எவ்வளவு அற்புதம் பாருங்களேன். தவம் செய்யும் போது நமக்கு அந்த மன உறுதி, எந்த செயலை செய்தாலும் அந்த உறுதியோட செய்யக்கூடிய தன்மை. அடுத்து நுட்பம், எந்த செயலை செய்தாலும் அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவோடு எதையும் கூர்ந்து ஆராயக்கூடிய அந்த மதி நுட்பம் நமக்கு கிடைக்குது. அடுத்து சக்தி, நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தா நற்பண்புகள் நம்மளோட இயல்பாவே அது அமைந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும்னு வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அலெக்சாண்டரும் அவரோட தத்துவ ஞானியும் ஆகிய டேவிட் ஜெனிஸ் அவரோட நகர்வலம் போறாங்க. அலெக்சாண்டரும் அவர் கூட இருக்கிற அந்த ஞானி, அவர் பேரு டேவிட் ஜெனிஸ், ரெண்டு பேரும் போறப்ப மக்கள் இவங்களை வணங்குறாங்க. அப்போ டேவிட் ஜெனிஸ ரொம்ப பணிவோட வணங்குறாங்க. இத மன்னர் பாக்குறாரு, என்ன நம்மள லேசா வணங்குறாங்க, இவரை மட்டும் ரொம்ப பணிவா குனிஞ்சு ரொம்ப ஒரு மரியாதையோட வணங்குறாங்களே அப்படின்னு அவர் பார்த்துட்டே வர்றாரு. அப்ப ஞானிக்குதான் தெரியும்ல, அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு. அந்த டேவிட் ஜெனிஸ் அவர் மன்னரோட முகம் அப்படியே வாடி இருக்கு. அப்ப அவர் கேக்குறாரு, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஒரு மாதிரி உங்க முகமே ஒரு மாதிரி இருக்க, என்ன அப்படின்னு கேக்குறாரு. உடனே மன்னன் சொல்றாரு, என்னை விட உங்களை தான் மக்கள் எல்லாம் ரொம்ப மதிப்பதான் நான் உணர்ந்தேன். இது ஏன், ஏன்னா நான் மக்களுக்கு எல்லா வகையிலையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு தான் வரேன். ஆனாலும் கூட நம்ம ரெண்டு பேரும் நகர்வலம் வரும்போது உங்களை ரொம்ப பணிவா வணங்கிட்டு இருக்கிறாங்களே, அதை பார்க்கும்போது எனக்கு உள்ள ஒரு வினா வருது, அததான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த அலெக்சாண்டர் சொல்றாரு. உடனே அந்த டேவிட் ஜெனிஸ் சொல்றாரு, மன்னன், நீங்கள் மண்ணை வென்றவர், நானோ என்னை வென்றவர் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த பூமியதான், இந்த அரசாட்சியதான் நீங்க வென்றிருக்கிறீங்க, இந்த மக்களை தான் வென்றிருக்கிறீங்க, ஆனா நானோ என்னை வென்றவன் அப்படின்னு சொல்றாராம். ஆகவே தன்னை உணர்ந்தவர்களுக்கு எப்போதும் யாவராலும் மதிக்கப்படுவாங்க. காரணம், அவங்களிடத்துல கோபம் வராது, எதிர்பார்ப்பு இருப்பாது. தன்னை உணர ஆரம்பிச்சாலே நம்ம கிட்ட அந்த சினம்ங்கிறது வரவே வராது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் யாருக்கிட்டையும் இருக்காது. முக்கியமா பார்த்தோம்னா அந்த தன் முனைப்பு, அந்த ஈகோ இருக்கவே இருக்காது. தவத்தின் பெருமையை ராமலிங்க அடிகளார் ரொம்ப அற்புதமா பாடியிருக்கிறாரு. தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அடுத்து பார்த்தோம்னா திருமூலர், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ தவத்தோட பெருமையை திருவள்ளுவர், ராமலிங்க அடிகள், திருமூலர் இவங்க எல்லாம் அவங்களோட பாடல்கள் மூலமா வலியுறுத்தி இருக்காங்க. நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள்
செயல் வடிவமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. தவம் ஏற்றி நாம வாழ்க்கையில அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ்வோம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த தவம் அகத்தவம் செய்ய செய்ய நமக்கு உறுதி, நுட்பம், சக்தி இவை கூடும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம தொடர்ந்து மகரிஷி கொடுத்த அந்த மனவளக்கலைன்ற பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் முக்கியமா 9 வகையான தவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த தவத்தினை நாம செய்து நமக்கு தேவையான ஆற்றலை பெற முடியும். குறிப்பாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தான்ற அகந்தைய நம்ம விட்டு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா, ஒரே நாள்ல இதெல்லாம் குறையவே குறையாது. சோ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளாக தோன்றும், செய்யறது எதுவுமே நான் இல்ல, இது இறைவனோட கருவிதான், இறைவன் தான் என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிற உண்மை நமக்குள்ளாக புலப்பட ஆரம்பிச்சாலே நமக்குள்ள அந்த தான்ற அகந்தை தானாக கரைந்து போகும். எப்படி அந்த துரியாதீத தவத்துல சொல்றாங்க பாங்க, உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும், கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம். அப்போ உறைந்து உறைந்து அந்த துரியாதீத நிலையில அந்த இடத்துக்கு நாம போயிட்டு போயிட்டு வர வரதான் என்ன ஆகும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்முனைப்பு கரைந்து போகும். எப்படி கடல்ல அப்படியே எதையாவது போட்டோம்னா அப்படி கரைஞ்சு போகுமோ, அதே மாதிரி நாம அந்த சுத்தவெளியில இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்முனைப்பு கரைந்து போகும். அது கரைந்து போகும்போதுதான் நமக்கு ஆஹ் தெய்வத்தை, அந்த இறைநிலையை உணர முடியும் அப்படிங்கிறத மகரிஷி அற்புதமா இந்த 2 வரியில ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்கிறாங்க. எல்லா தவத்துக்கும் சிறப்பு. ஒவ்வொரு தவமும் நமக்கு ஒவ்வொரு வழிகள்ல பயனுள்ளதா அமையுது. குறிப்பா பார்த்தோம்னா நம்ம முதல்ல நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க அற்புதமான அந்த ஆக்கினை தவம். அந்த ஆக்கினைன்ற சொல்லுக்கே பார்த்தோம்னா அளவில்லாத சக்தி, தலைமை, அதிகாரம், கட்டுப்படுத்துறது, ஆளுமை தன்மைன்னு பலவிதமான பொருள் இதுக்கு இருக்கு. அப்போ இந்த ஆகினை தவம் இதுதான் உயர்நிலை சக்கரம். இந்த சக்கரம் வலுப்பெறும் போதுதான் உடல்ல, மனதுல, ஆன்மால இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. முற்காலத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய தீர்க்க தரிசனம் இந்த ஆகினை சக்கரத்திலேயே நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த சக்கரம் முழுமையாக செயல்படக்கூடிய ஞானிகளைத்தான் பரமஹம்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையை அடைந்தவர்களோட மனமும் மூச்சும் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது 5 புலன்களும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் ஆகினை தவம் செய்ய செய்ய. அப்போ நாம நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தோம்னா தான்ற அகந்தை முற்றிலுமாக மறைந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சுடர் தான் நான் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளாக தோன்ற ஆரம்பிக்கும். முதல் தவம் ஆகினையிலே எவ்வளோ பயன்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. இந்த ஆன்மீக உணர்வுக்கு இந்த தவம் ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. அடுத்து உள்ளொளி பூரித்து உயிருக்கு மேல் நோக்கு வேகத்தை தருது, பொருள் கவர்ச்சி நீங்குது, தன்னிலை விளக்கம் கிடைக்குது, நாம விரும்பிய வழியில நிற்கக்கூடிய திறன் நமக்கு கிடைக்குது, நம்முடைய ஆசை சீரமைகிறது, அடுத்து விளைவறிந்து செயல்படக்கூடிய அயரா விழிப்பு நிலை உண்டாகிறது, அடுத்தது அறிவில் கூர்மை, கருணை, உயிர் உணர்வு இதெல்லாம் நமக்கு கிடைக்குது, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல் இவற்றினால நம்முடைய அறிவு மயங்காமல் இருக்கும். அப்ப இந்த தலைமை சுரப்பி இததான் மாஸ்டர் கிளாண்டும் நாளமில்லா சுரப்பிகளோட நடத்துனர், கண்டக்டர் ஆஃப் டக்லஸ் கிளான்ஸ் அப்படின்னு இத சொல்றாங்க. அப்ப இந்த ஆகினை சக்கரத்தை முத்து முகப்பு, பஞ்சனை மேல் இருக்கை, முச்சந்தி வீடு, நெற்றிக்கண், புருவக்கண் பூட்டுன்னு பல பெயர்களால சித்தர்கள் அழைக்கிறாங்க. வள்ளலார் இத சுழுமுனை பூட்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து திருப்புடி, திரிவேணி சங்கமம்னு இந்த சக்கரத்தை அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் இணைந்த இடம் போல இடகலை, பிங்களை, சுழுமுனை நாடிகள் கூடக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இது திரிவேணி சங்கமம்னு அழைக்கப்படுது. வாரணாசியில இறந்தா முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் முக்தி அப்படிங்கிறதுதான் உண்மை. வருண அப்படின்னா என்னன்னா புருவங்கள், நம்மளோட புருவங்கள் இருக்குல்ல 2 புருவங்கள், அததான் வருண. நாசினா மூக்கு. அப்போ புருவத்துக்கும் இந்த மூக்கும் சந்திக்கின்ற இடம்தான் வாரணாசின்னு அழைக்கப்படுது. இந்த இடத்தை நினைத்திருந்தாலே முக்தி, அதாவது நம்ம ஆகினை தவத்திலேயே முக்தி அடையலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. சோ நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாது உடம்பு, புருவத்திடையில் இருந்து புண்ணியனை காணில் உருவமற்று நிற்கும் உடம்புன்னு அவ்வை பிராட்டியார்
இந்த ஆகினைய பத்தி அற்புதமா எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அப்போ மகரிஷியும் நமக்கு ரொம்ப அற்புதமா 9 வகையான தவத்துல முதல் தவமான இந்த ஆக்கினை தவத்திலேயே நாம இறைநிலை உணர்வை பெறலாம்ங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ நாம எப்போதுமே நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமா இருன்னு சொன்ன மாதிரி எந்த செயலை செய்தாலும் அந்த மனம் அந்த புருவ மத்தியிலேயே இருக்கும் போது நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ரொம்ப திறம்பட செய்வதற்கான வழி கிடைக்கும். செய்யற செயல்கள் அனைத்தும் நான் செய்யறேன் அப்படிங்கிறது இல்லாம நான் இறைவனோட ஒரு கருவிதான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளாக வந்துட்டு இருக்கும் போது அந்த அகந்தை ஒழிய ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு பார்த்தோம்னா அனுமனோட பலம் அனுமன் கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அவர் சீதையை தேடி செல்லக்கூடிய பொறுப்பு அனுமனுக்கு வந்துச்சு. கடலை தாண்டினாரு, இலங்கைக்குள்ள நுழைந்தாரு, அசோகவனத்துல சீதையை சந்திச்சு ராமரோட மோதிரத்தை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா இலங்கையை தீக்கிரையாக்கினார். லட்சுமணன் மயங்கிய போது சஞ்சீவினி மலையே தூக்கி அவரோட உயிரை காப்பாற்றுறாரு. இவ்வளவு மகத்தான செயல்களை செய்த பிறகும் அனுமன் ஒருபோதும் நான் செய்தேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் எப்போதுமே என்ன சொல்றாரு, இது ஸ்ரீராமரின் அருளாலதான் நடந்தது, நான் அவரோட சேவகன் தான், அவர் கையில உள்ள ஒரு கருவி மட்டுமே அப்படின்னு ரொம்ப பணிவோட இருந்தாரு. எவ்வளவு விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு பாருங்க. சீதையை தேடி செல்லும் பொறுப்பு அவருக்கு கிடைச்ச உடனே கடலை தாண்டாரு, இலங்கைக்குள்ள நுழைந்து அசோகவனத்துல சீதையை சந்திச்சு ராமரோட மோதிரத்தையே கொடுக்கிறாரு, இலங்கையை தீக்கிரையாக்குறாரு, சஞ்சீவி மலைய தூக்கி லட்சுமணனோட உயிரை காப்பாற்றுறாரு. எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு இதெல்லாம் நான் இல்ல, எல்லாம் ராமரோட அருளாலதான் நடந்ததுன்னு ரொம்ப பணிவா இத சொல்றாரு. அதனாலதான் ஸ்ரீராமர் அனுமனை மனதார பாராட்டி அவருக்கு உயர்ந்த இடத்தை அளிச்சாரு. அப்போ இறைவனோட கருவியாக இருப்பவங்க அகந்தை கொள்ள மாட்டார்கள். கடமையை முழு மனதுடன் செய்து வெற்றியை இறைவனுக்கே அர்ப்பிப்பார். நாமெல்லாம் இறைவனோட கருவி அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள இந்த எண்ணங்கள்லாம் மெளிர ஆரம்பிக்கும். அப்போ பணிவும் அந்த பக்தியும் இருந்தா இறைவன் நம்மை பெரிய காரியங்களுக்கு கருவியாக பயன்படுத்துவார். அனுமனோட பலம் அவரது உடல் வலிமையில இல்ல, நான் அல்ல ஸ்ரீராமரே செய்பவர் அப்படின்ற முழு சரணாகதி மனப்பான்மையில தான் இருந்தது. அப்ப இந்த கதையின் மூலம் அனுமரோட ஸ்ரீராமர் இதுல நடந்த ராமாயணத்தின் மூலம் நாம தெரிஞ்சுக்க பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாம இறைவனோட கருவி அப்படிங்கிறத உணர்ந்து அகந்தை இல்லாமல் செயல்பட வேண்டும். ரெண்டாவதா பார்த்தா கடமையை முழு மனதுடன் செய்ய வேண்டும், பலனை இறைவனோட்ல ஒப்படைக்கணும். பணிவு உயர்வை தரும். எவ்வளவு பெரிய சாதனை செய்தாலும் பெருமை கொள்ளக்கூடாது. இறைவன் மீது முழு நம்பிக்கையும் சரணாகதியும் இருந்தால் முடியாத காரியங்களும் முடியும். அடுத்து சேவை மனப்பான்மையுடன் பிறருக்கு உதவுவது இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். பக்தி, பணிவு, விடாமுயற்சி இருந்தால் இறைவன் நம்மை நல்ல செயல்களுக்கு கருவியாக பயன்படுத்துவார். அப்போ அனுமனை போல நான் அல்ல இறைவனே செய்பவர் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் பிறருக்கு நன்மை பயப்பதாகவும் அமையும். அப்போ நாம எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம எல்லாம் இறைவனோட கருவிதான், நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நான் செய்யல, இது எல்லாமே இறைவன் தான் என்னை கருவியாக பயன்படுத்தி செய்ய வைக்கிறார் அப்படின்னு நாம தினந்தோறும் எந்திரிச்சோன்னு நினைச்சுக்கிட்டாலே அன்றைய தினம் நாம செய்யக்கூடியதுல எந்த ஒரு அகந்தையும் தான்ற அந்த ஒரு எண்ணம் தன் முனைப்பு நமக்குள்ள வராது. அப்போ அந்த தன்முனைப்பு வராம இருக்கிறதுக்கு நாம் எல்லாரும் சங்கல்பம் செய்து கொள்வோம். இன்று நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்தி தான் செய்ய வைக்கிறார். நான் என்னுடைய கடமையை சிறப்பாக செய்வேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ நாம எல்லாரும் இறைவனோட கருவிதான் அப்படிங்கிறத உணர்றதுக்கு மகரிஷி கொடுத்த இந்த மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பா தவமும் தற்சோதனையும். தவம் செய்ய செய்ய நம்முடைய மன அலைச்சூழல் குறையும். அப்பதான் நமக்கு எது நல்லது எது கெட்டது, நம்ம கிட்ட என்ன வேண்டாத குணங்கள் இருக்குன்ற அந்த அகத்தாய்வு பயிற்சியை தினமும் இரவு தூங்க போறப்ப நம்ம செஞ்சுட்டு படுத்தோம் அப்படின்னா அன்னைக்கு நாம செய்த சின்ன சின்ன தவறுகளை கூட நாம திருத்தி கொண்டு அடுத்த நாள் அந்த தவறுகள் செய்யாம
இல்லாமல் இருப்பதற்கு ஒரு வழிவகையை கொடுக்கும் இந்த அற்புதமான அகத்தாய்வு பயிற்சி. சோ தொடர்ந்து நாம மகரிஷி கொடுத்த இந்த மனவளக்கலை பயிற்சிகளை செய்து நாம் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இதுகாரும் பொறுமையாக இருந்த அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பு. இறைவனின் கருவி என்று சொல்லி நல்ல ஒரு சிந்தனையை நமக்கு தந்திருந்தீர்கள். அனைவருமே நாங்கள் இறைவனின் கருவியாகத்தான் வந்திருக்கின்றோம். இறைவன் எங்களை வழிநடத்துகின்றார். அதன் வழிதான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இறைவனின் கருவியாக அன்போடும் பண்போடும் கருணையோடும் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி மகரிஷியின் கவிகளை நமக்கு தந்து எப்பொழுதும் நமது அறிவை இறைநிலையோடு இணைத்து நமது குருவின் கவியை அழகாக தந்திருந்தீங்களம்மா. மகாபாரத கதை அர்ஜுனன் மகாபாரத போரிலே என்ன நடந்தது என்று சொல்லியும் அதன் விளக்கத்தையும் யாருமே நாம் அகந்தையை விட்டுட்டு எல்லாமே இறைவன்தான் நம்மை வழி நடத்துகின்றார் என்ற நினைவோடு நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் மகரிஷி தந்த கவியில தன்முனைப்பு நீங்கி நாம் அதற்கு அகத்தவம் செய்ய வேண்டும். தன்முனைப்பு நீங்குவதற்கு அகத்தவம் அருள் தொண்டு நாம் செய்ய வேண்டும். சுயநலம் கூடாது, பொதுநலமாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைய தத்துவங்கள் தந்திருந்தீங்களம்மா. மிகவும் சிறப்பு. இறைவன் தான் நம்மை கருவியாக அனுப்பியிருக்கிறான். இந்த மகரிஷி தந்த 9 தவங்களையும் நாம் அதை செய்தால், தொடர்ந்து அதை செய்து கொண்டு வந்தால் நமக்குள் இருக்கும் தன்முனைப்பு நீங்கி நாம் நல்ல ஒரு மனிதராக வாழ முடியும். அதற்கு அகத்தவமும் அகத்தாய்வும் எவ்வளவு உறுதுணையாக நமக்கு இருக்கின்றது என்றதை மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் நமக்கு சொல்லி இருந்தீங்களம்மா. மிகவும் நன்றி. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா நாங்கள் இந்த சூம் எப்படி நாங்கள் ஆரம்பித்த நாங்கள் என்றால் 20ஆம் ஆண்டு கொரோனா நேரம், நாங்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடந்த நேரம், மார்ச் மாதம் ஆரம்பத்தில் இந்த தவத்தை தான் செய்தோம். அதுக்கு வழிகாட்டியது ராயசேகர் ஐயா. நீங்கள் எல்லாரும் இந்த சூமை திறந்து இதன்படி நீங்கள் தவங்களை செய்து மகரிஷியின் கருத்துக்களை கொண்டு எல்லாம் வடிவாக செய்ய வேணும் என்று சொல்லியும், மற்றது நோய்வாய்ப்படாமல் 45 நாள் தொடர்ந்து பஞ்சபூத நவக்கிரகத்தவம் செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் இந்த சூமை திறந்து பஞ்சபூத நவக்கிரகத்தவத்தை செய்து கொண்டிருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு நிறைய சிந்தனை உரை, நிறைய விளக்கங்கள், மகரிஷியின் விளக்கங்கள் எல்லாம் நிறைய தந்திருந்தீங்களம்மா. அனைவருக்குமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் நாங்கள் இங்கே நோர்வேயில் பனி காலம்தான் கூட, குளிர்காலத்தில் நாங்கள் காலையில் எழும்பி இதை செய்கின்றோம். வேலைப்பழு எல்லாருமே இங்கே வேலை செய்யணும். வேலை போனால் தான் வெளிநாட்டில் 2 பேருமே வேலைக்கு போனால் தான் வாழலாம். அப்போ எல்லோரும் வேலைப்பழுவால் இங்கே குளிர்காலத்தில் எங்களுக்கு 5 கிழமை சம்பளத்தோட லீவு தருவினோம். ஏன்னா 3 மாதம் தான் நீங்கள் சம்மர் டைம் லீவு தருவாங்க. அப்போ அந்த லீவில் எங்களோட நிர்வாக உறுப்பினர்கள் ஊரில் போயிருக்கிறாங்களம்மா, வெக்கேஷன் போயிருக்கிறாங்க. இன்னும் வரையில் அவர்கள் எங்களுக்கு எப்படி என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் இதை என்ன செய்வதென்று அவர்கள் முடிவெடுத்தால் தான் நாங்கள் நீங்கள் தந்த சூம் ஐடி, நீங்கள் அனைவரும் தந்த சூம் ஐடியில் இணைந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து செய்யலாம். இது அவர்கள் வராமல் நாங்கள் இடையில நிறுத்தவும் இயலாது. நாங்கள் நேரம் கேட்டிருந்தோம், எங்களுக்கு நேரம் தரும்படி. நேரம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் எல்லாரும் கதைச்சு ஒரு முடிவுக்கும் வரையில் என்ன செய்வதென்று. ஆனால் நீங்கள் எல்லாரும் செய்த உதவி, நன்றி ஒன்றையுமே நாங்கள் மறக்க முடியாது. எல்லாருக்கும் நன்றி.
நாங்கள் இந்த சுமை என்னண்டு நிப்பாட்டிட்டு அடுத்த ஐடியா பாவிச்சு வாரது கொள்றது ஒன்றுமே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. நாங்கள் மகரிஷி தந்த இந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் அவர் சொல்லுறார், கற்க சொல்லி கற்றதை கடைப்பிடிக்க வேண்டும், கடைப்பிடித்த பிறகு நாங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம், அதை எங்களால் முடிந்த அளவு கடைப்பிடிக்கின்றோம். ஏன்னா எல்லாமே இறைவன் தான் நடத்துகின்றார். நீங்கள் இப்பவும் தந்த சிந்தனையில் எல்லாமே இறைவன் தான் நடத்துகின்றார். அவர் எங்களை ஒரு கருவியாக பாவித்து நடத்துகின்றார். எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. தெரியவில்லை நாங்கள் என்ன மாதிரி இதை கொண்டு செல்வதென்று. அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. யாருக்காவது வாழ்க வளமுடன். நன்றி. யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்டறியலாம். அந்த வகையில் ராதா அம்மா வந்திருக்கின்றீர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு. உமா சங்கரிம்மா, அற்புதமா இருந்துச்சுமா. இறைவனின் கருவி அப்படிங்கிற தலைப்புல நிறைய பல கருத்துக்கள் நல்லா இருந்துச்சுமா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நல்லா இது பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. மனசுக்கு இதமாவும் இருந்துச்சு கேட்க கேட்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா இப்ப பேசினாங்கல்ல, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த நாவே மண்டத்தினால நாங்கெல்லாம் நிறைய பயன் அடைஞ்சிருக்கோம். அதுவும் இப்போ 2 வருஷத்துக்கு முந்தி மௌனம் போட்டாங்க பாருங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம 31 நாளும் அந்த நாள்ல இப்ப கலந்துக்க முடிஞ்சு என்னால. இந்த வருஷம் முடியல, ஆனா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப அதனால உபயோகமாவும் இருந்தது. ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் நன்றி. அதை ஏற்பாடு செய்த நக்லேஷ் ஐயாவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிகள் ராதாமா. வாழ்க வளமுடன். நாளைக்குல இருந்து ஜூம் ஐடி மட்டும் மாறும். இதே நிகழ்வு அப்படியே தொடரும். சோ ஜூம் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் மாறும். அதுதான் சரிங்களா? குரூப்ல இருக்கும் அது. அந்த இதுல இதே டைம்ல அதே ப்ரோக்ராம் நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ராதாமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து யாருக்காவது கேள்விகள் இருந்தால் அடுத்து சாந்தி கண்ணனம்மா. வாழ்க வளமுடன் சாந்தி அம்மா. வாழ்க வளமுடன்மா. உமா சங்கரியம்மா. வாழ்க வளமுடன்மா. அவ்வளவு அருமையா இருந்ததுமா. இறைவனின் கருவி. அப்ப எல்லாமே நம்ம நான் செய்யறேங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றத நிப்பாட்டின்னு இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப தோணுச்சுமா. நம்ம செஞ்சாலும் அதை செய்யணுமே நான் செஞ்சேங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு ஸ்பீச்ல. அருமையம்மா, அருமை. மிக்க நன்றி. ஆஞ்சநேயரோட கதை சொல்லும் போதெல்லாம் ரொம்ப மெய்சிரிச்சு போயிடுச்சு. எவ்வளோ பலசாலியா இருக்கு ஆஞ்சநேயரு. நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அதனால ராமர் அவருக்கு இதயத்திலே இடம் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அப்படின்னா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லாம இருந்தா நாமளும் நல்ல பேர்த்த இதயத்துல இடத்த வாங்கிடலான்னு தோணிடுச்சுமா இன்னைக்கு. கண்டிப்பா நிஜமாவே எனக்கே ப்ரிப்பேர் பண்ணும்போது தோணுச்சு, எவ்வளவு விஷயத்த நான் பண்ணேன். ஒரு சமையலே எடுத்துக்கிட்டா கூட ஏதாவது ஒரு 5-6 பேர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல பார்த்தா நல்லா இருக்குன்னா உடனே நான் செஞ்சேன்னு ஒரு 10 தடவை சொல்லிடும். அதுதான் அந்த மாதிரி கூட இனி நம்ம இருக்க கூடாது. அமைதியா நம்ம பாட்டுக்கு இது நான் இல்ல, என்ன கருவியா உபயோகிச்சு செய்ய வச்ச அப்படின்றத நானும் இன்னைக்கு இதுல ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப இதா இருந்ததுமா இன்னைக்கு. மிக்க நன்றிமா. ஆனா இந்த ப்ரோக்ராம் டெய்லி உண்டுமா? உண்டுமா. டெய்லி இதே டைம்ல உண்டு. ஐடி பாஸ்வேர்டு மட்டும்தான் மாறுது. அதுவுமே இந்த ஈவினிங் மெடிடேஷன் இருக்கும்ல, அந்த ஸ்கை யோகா டெய்லி மெடிடேஷன், அதோட ஐடி பாஸ்வேர்டு தான். சரிங்களா? மிக்க நன்றிமா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு இறைவனின் கருவின்னு அந்த தலைப்பை பார்த்த உடனே இப்போ நார்வேல இருந்து அம்மா பேசின உடனே எனக்கு அதான் தோணுச்சு. நமக்கு எத்தனையோ பேருக்கு அந்த கொரோனா பீரியட்ல போயிருக்காங்க. நல்லா இருக்கு. நமக்கு ஜூம் இணைப்பை கொடுத்து இப்ப பாருங்க, அதுல இணைஞ்சு எவ்வளவு முன்னேறக்கூடிய வாழ்க்கையில முன்னேறக்கூடிய தகுதியை கொடுத்திருக்கு. நிறைய ஸ்பீச்சுக்கள் நிறைய இதுல கிடைச்சிருக்கு. ரொம்ப இதெல்லாம் இறைவனோட இதுதான்மா. இந்த மாதிரி ஜூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணது கூட இறைவனை கருவியா வச்சுதான் நம்மளெல்லாம் இதுல இணைச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சுமா. நன்றிமா. நிச்சயமா ராதாமா. ஏன்னா
அந்த டைம்ல ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு அவ்வளவு பிரச்சனையில இருந்தாங்க. ஆனா நம்ம மனவள கலைஞர்கள் மட்டும் காலையில இந்த ஜூம், சென்னை மண்டலம், சேலம் மண்டலம், திருப்பூர் மண்டலம் இப்படின்னு மாத்தி 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 வேதாத்திரிய சாரல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கா நாம போயிட்டு போயிட்டு டைமே இல்லாம அவ்வளவு எங்கேஜ்டா இருந்தோம். சோ அதுதான் நீங்க சொல்ற ஆமா மாதிரி ஆமா 100% 3 மணிக்கு எந்திரிச்சா கூட நைட் வரைக்கும் அந்த டயர்டே தெரியாது. தெரியாது. அடுத்தடுத்து ஜூம்ல வந்து இணைஞ்சு அது பயிற்சி எடுத்துக்கிட்டது நான் ரொம்ப உபயோகமா இருந்தது. அப்போ நிச்சயமாமா, நிச்சயமா. ஒரு எதிர்மறை சிந்தனையே வரலமா அப்பெல்லாம். நமக்கு வந்துடுமோ பயம் வரல, எதிர்மறை சிந்தனையே அப்பெல்லாம் வரல. இது அடுத்தடுத்து ஜூம்ல இணைஞ்சதுனால அந்த பயமே நமக்கு கிடைக்கல. அது யதார்த்தமான உண்மை. வாழ்க நிச்சயமாமா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சாந்திகண்ணன் அம்மா பேசிட்டீங்களா? வாழ்க வளமுடன். பேசிட்டம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அந்த வகையில் நாங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி இந்நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இன்று நமக்கு நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருள்நிதி பகிரதி அம்மா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தொடர்ந்து நமக்கு அருமையான ஒரு சாந்தி தவத்தினை வழிநடாத்திய நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருள்நிதி புவனா அம்மா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இறைவனின் கருவி என்னும் தலைப்பிலே நமக்கு நல்லதொரு சிந்தனை உரையை வழங்கிய நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருள்நிதி உமா சங்கரி அம்மா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த அமர்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பு உறவுகளும் அவர்களுடைய அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். அவர்கள் அனைவரது சேவை மனப்பான்மையும் ஆன்மீக தொண்டும் மென்மேலும் வளர வாழ்க வளமுடன். அனைவரையும் ஆசான் அருட்தந்தை அவர்களின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழுவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நெறி செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மிக்க நன்றி உமா சங்கரி அம்மா, மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா உலக நல வாழ்த்து பாட்டுமாம்மா? உலக நல வாழ்த்து பாடுங்கம்மா, பரவாயில்ல. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே திணை, குருவின் திருவடி போற்றி. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே திறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே திறக்கட்டும், நாட்டத்தே திறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றிம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மன்னிக்க வேண்டும், அன்பொழி ஐயா வந்து இடையில பேசிட்டு இருக்கிறாரு. வாழ்க வளமுடன் அன்பொழி ஐயா. தம்பி அங்க வந்துட்டு இருக்காப்ல. அன்பொழி ஐயா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ராதா அம்மா அவர் வந்து அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. நன்றிம்மா. ஆமா, டிஸ்டர்ப் இருந்துச்சு, யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு. பரவாயில்லையம்மா, எல்லாருக்குமே அது கேட்டதும் கொண்ட பாடல். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.
நன்றி உலகநல வாழ்த்து பாடல் பாடிய நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருணதி ராதா அம்மா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று இறைவனின் கருவி என்ற சிந்தனை தலைப்பை தொகுத்து வழங்கியும் அத்துடன் நன்றியுரை வாழ்த்துரை கூறிய அருணதி சுவந்தி அம்மாவும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி பைரவி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அனைவருக்கும். நிறைவு செய்கின்றேன்.